என்னுடைய கல்யாண பட்டு சரி. இது எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 20 வருஷத்துல ஒரு குறைஞ்சபட்சம் 4 முறை தான் கட்டியிருப்பேன். எடுக்கும் போதெல்லாம் பட்டு சரியா இருக்கு, இது கரை ஆயிட போகுது, கோயிலுக்கு போகும்போது மஞ்சள் குங்குமம் பட்டுற போது, அப்புறம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சு வச்சு பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் விட்டு விட்டு போயிருக்கு. நம்ம பட்டு சாரி அப்படின் போது நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாரி எனக்கு ஒரு 13,000 ரூபாய் கொடுத்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. பார்டர் எல்லாம் பெருசா இருக்கு, அதனால நிறைய யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்ப நீங்க பாக்குற எல்லாருமே ஜென்ஸ் தான். இருந்தாலும் சாரிய பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சகோதரர்களும் அப்பாக்களும் அப்புறம் தம்பிகளும் நீங்க தான் உங்க ஒய்ஃபுக்கு கல்யாணத்துக்கு சாரி எடுத்து கொடுக்க போறீங்க, நீங்க தான் எடுத்து கொடுக்க போறீங்க. அந்த வீட்டுல இருக்க பெண்களாகிய நாங்க யூஸ் பண்றோம். அவ்வளவு காசு போட்டு முகூர்த்த சாலை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா அது மனசு வராம பத்திரமா மடிச்சு மடிச்சு அதை பீரோல வச்சுட்டு அந்த சாரி எல்லாம் சீக்கிரமா எப்படி மடிச்சு வைக்கணும், அந்த மடிப்புக்கு மடிப்பு விட்டு சாரி பாத்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லுங்க. பட்டு சாரிய என்னைக்கு நம்ம தான் யூஸ் பண்ண போறோம், அது வேஸ்டா கிளிய கூடாதுல. அடிக்கடி கட்டியாச்சு அதை கிளிக்கலாம், சும்மா பீரோலயே வச்சு அதை கிளிய கூடாது. அதனால அண்ணிங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, உங்க நாத்தனார் சொன்னாங்க அடிக்கடி எடுத்து பட்டு சாரியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லுங்க.